விமன் ஏசியா கப் 2024 10வது மேட்ச் இந்தியா நேபாள் கடையில் ஜூலை 23 7 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 100க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான விஷயமா பாருங்கள். கண்டிப்பாக ஹெவி இன்வெஸ்டருக்கு கார், பைக், மொபைல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டம்புலா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் டம்புலாவில் தான் இந்த சீரியஸ் முழுமையாகவே நடக்குது. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச்சு. 11 மேட்ச் இதுக்கு முன்னாடி, அதில் 4 பேட் ஃபஸ்ட்டு, 7 சேசிங். நைட் மேட்ச்சு ஏற்கனவே ஒரு மேட்ச் நடந்து அந்த ட்ராக்கில் இந்த மேட்ச் நடக்கிறதுனால பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண வாய்ப்புன்னு சொல்லலாம். பட் நிறைய நண்பர் இந்த சேசிங்கு தான் சொல்லுது. சேசிங் ப்ரிஃபரபுளாக யோசிக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பேஸில் யோசிச்சா பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி போகலாம். கண்டிப்பாக இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபேவரட்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. நேபாளை சுருட்டிட்டு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் இந்தியா விளையாடுவாங்க. அதனால் சேசிங் இந்தியா ப்ரிஃபர் பண்ணும். நேபாள் பார்க்கணும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிற தாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்லாந்து லோ ஸ்கோரு 96/9 அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸில் ஹையஸ்ட் ஸ்கோரு 201/5. அது இந்த கிரவுண்டோட ஹை ஸ்கோராகவும் இருக்குது. ஆவரேஜாக 132 அப்படின்னு இந்த பர்டிகுலர் ட்ராக் கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக பெட்டர் ட்ராக்காக இருக்குது. இந்த சீரியஸுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அவ்வளோ ஸ்கோர்ஸ் வரலை அப்படின்றது இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது 3 மேட்சஸ் இது இந்தியா ஸ்ரீலங்கா தான் விளையாண்டுருக்காங்க. அங்கே அவ்வளோ பெருசாலாம் ஆவரேஜ் வரலை. பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. அதில் இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி டீம்ஸு பெரிய ஸ்கோர்ஸும் வைப்பாங்க. பெரிய டீம்ஸ் அப்படின்ற மாதிரி மற்ற டீம்ஸு சொல்ல முடியல. பாகிஸ்தான் ஓரளவுக்கு தான் விளையாடுறாங்க, பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. சில டீம்ஸை பெட்டராக அடிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தான் போகிறாங்க. பெருசாக பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ட்ராக்ஸில் அப்படின்னு யோசிக்க முடியல. அதே பங்களாதேஷ் சைடு அப்படி தான் யோசிக்கணும். நல்ல பவுலிங் யூனிட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். நான் பேட்டிங் பேஸில் பெரிய இன்னிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பில்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆவரேஜ் ஸ்கோர் அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணனா மறுபடியும் பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேபாள் சின்ன டீம் அப்படின்ற அந்த பேஸில். அதே நேரத்தில் நேபாள் பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா லோ ஸ்கோர் இல்லை 100 பிலோவில் சுருட்டுறதுக்கான வாய்ப்பு. இந்தியா எளிதாக ஜெயிக்கும். இதை மைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீம் கிரியேட் பண்ண பாருங்கள். ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டு 6, செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் 4. இந்த நம்பரெல்லாம் இங்கே பார்க்கவே வேண்டியதில்லை இந்தியா நேபாள் விளையாடுறதுனால. ஸ்பின்னர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, நம்பர் சொல்லுது. ஆனால் இந்த சீரியஸ் ஸ்டார்ட்டில் 5 பேஸ் விக்கெட்டு தான் இருந்தது. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது 26 விக்கெட்டு இந்த இடத்துல பேசர்ஸுக்கு கிடச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அப்படிங்கிற ரேஞ்சில் பேஸ் விக்கெட், ஸ்பின்னர்ஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. சின்ன டீமுக்கு எகென்ஸ்டாக பேசர்ஸும் விக்கெட் எடுப்பாங்க, அதுவும் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி பேசர்ஸு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பேசர்ஸ் போடும்போது சின்ன டீம்ஸ் தடுமாறுறது அப்படின்னு இருந்திருக்கு. ஒரு பக்கம் 26 விக்கெட் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் 50 விக்கெட்டு பக்கமாக வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. 150 பிலோவா 9 டைம்ஸ், 172, 189 அந்த ரேஞ்சுக்கு ஒரு விக்கெட் ஒரு டைமு. அதே நேரத்தில் 190 அபோவா 1 டைம் அப்படின்னு வந்திருக்கு. ஹர்மன்பிரீத்கா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. சமாரியாட்டப்பட்டு வேறு லெவல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கோர்ஸ் நாட் அவுட்ஸில் இருந்திருக்கு பாருங்கள். 119 போன மேட்ச். சிங்கிள் இண்டிவிஜுவல் விளையாட முடியுது அப்படிங்கும்போதே இந்த ட்ராக் என்ன மாதிரி ட்ராக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதுவும் சிங்கிள் இண்டிவிஜுவல் சிங்கிள் ஹேண்டாக 119 அடிச்சிருக்காங்க. மலேசியாவுக்கு எகென்ஸ்டாக இதுக்கு முன்னாடி ஏசியா கப்போட ஹையஸ்ட் ஸ்கோர் மித்தாலி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து முறியடித்து இவங்க மேலே வந்திருக்காங்க அப்படின்றது இருக்குது. அண்டு 80 நாட் அவுட் அப்படின்றதையும் சமாரியாடப்பட்டு தான் வந்திருக்காங்க. அண்ட் இங்கே இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே டாப் 4ல் 3 மெம்பர்ஸ் இந்தியா சைட்லேருந்து இருக்காங்க. ஸோ அதை பார்க்கணும். டெஃபினட்டாக இங்கே இந்தியா பிளேயர்ஸ் நிறைய விளையாண்டுருக்காங்க அப்படின்றனால இந்த நம்ம பெரிய நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையாது. மந்தனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். சஃபாலி ஸ்டார்ட் கொடுக்கறத 50+ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஹர்மன்பிரீத் பண்ணாங்க. ஸோ லேட்டாக தான் வர்றாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவங்க பெட்டராக விளையாண்டுருக்காங்க அப்படின்றது இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்டு பவுலிங் பீஸ்லேயும் பெட்டர் பவுலிங் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ட்ராக்காகவும் இருந்திருக்கு. ரபையா கான் பங்களாதேஷ் பவுலர் போன மேட்ச்சில் 14/4 அப்படின்ற ஹையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு 4 விக்கெட் ஹால் அப்படின்னா கூட 3 விக்கெட்ஸில் நிறைய இருந்திருக்கு. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. தீப்தி தான் இங்கே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக ஓவராலாக இருந்திருக்காங்க. 5 மேட்ச்சில் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி
அதில் பெஸ்ட்டு. அண்டு ரேணுகா சிங் 5 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இந்த சீரியஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ராதாவும் பார்த்திங்கன்னா 5 மேட்சஸில் 5 விக்கெட்டு. மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா பாசிபிளாக நிறைய மாற்றங்கள் செஞ்சாலும் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க. அருந்ததி ரெட்டியாக இருக்கட்டும், ஆஷா சோபனாவாக இருக்கட்டும், டொமஸ்டிக்கில் நிறைய மேட்ச் விளாட்றாங்க. ஆஷா சோபனா இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் விளையாண்டுருக்காங்க. ஸோ அதனால் அதிகமாக பட் சஜீவன் சஜனாவுக்கான ஒரு வாய்ப்பு எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதை பார்க்கணும். உமா செட்ரி விக்கெட் கீப்பர் பாசிபிளாக ரிச்சா கோஸ்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு உமா செட்ரிக்கு எதுவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா, இந்த மாதிரி தான் யோசிக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த காம்பினேஷனை மாற்றி போகிற இந்தியாவை ரீசெண்டாக பார்க்கறது இல்லை. முக்கியமான சீரியஸு சின்ன சின்ன டீமு அப்படின்றலாம் பெருசாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் யோசிக்கிறது கிடையாது. வின் பண்ணணும், ப்ராக்டிஸ் நெட்ஸில் இருக்கட்டும், ரெகுலரான ஒரு டீமை தான் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிற தாட்ஸில் நிறைய டைம் போயிருக்காங்க. பார்க்கலாம் என்றைக்கு தான் மாற்றம் செய்வாங்களான்ட்டு. ஸ்மிருதி அண்டு சஃபாலி வர்மா 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்மிருதி இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடணும்னு யோசிக்க தோணுது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரணும். அண்ட் சஃபாலியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. ஹேமலதா கண்டிப்பாக டேலண்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலான்னு யோசிக்க தோணுது. 2 மேட்சுமே ஃபெயிலியராக இருக்குது. பாசிபிளாக பெட்டர் அவுட்புட் இன்றைக்கி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஹர்மன் பிரீத் போன மேட்ச் சூப்பராக விளையாண்டாங்க. கண்டிப்பாக நல்ல அவுட்புட்டு, கொஞ்சம் ஸ்டெடி இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க. உன்னை விட கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் டவுன் ஆகுது. கண்டிப்பாக இனிஷியலாக டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மேட்ச் பண்ணக்கூடிய குவாலிட்டி மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஜமீமா ரோட்ரிகஸு டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீரியஸில் ஒன்றும் பண்ணலை. பட் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கிற பிளேயர். ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்களோட அவுட்புட் பெட்டராக கூட வரலாம். ரிச்சா கோஸ் போன மேட்ச் வேறு லெவல் பண்ணாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டில் எலைஸ் பெரிக்கு அடுத்து இவங்க தான் இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் 500+ ரன்ஸ் அடிச்சிருக்க பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பர் வேறு இருக்குது. சூப்பர்னு சொல்லலாம். அந்த மாதிரி லெஜெண்டரி பிளேயரோட பக்கத்தில் வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது ரிச்சா கோஸு ஏர்லி டேஸில் இருக்காங்க. அந்த இடத்துல பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பூஜா வஸ்டாக்கர், தீப்தி, ராதா யாதவ் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. தனுஜா கன்வர் ஓரளவுக்கு குவாலிட்டி பேட்டிங் கொடுத்து பார்த்துருக்கோம் டொமஸ்டிக்கில். அண்ட் பவுலிங் பேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. அண்ட் இந்தியா பவுலர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரேணுகா சிங் ஸ்விங் கிடைக்கிற இடத்துல வேறு லெவலில் சொல்லலாம். அண்ட் தனுஜா இனிஷியலாகவும் பவுல் பண்ண முடியும், லேட்டர் பேஸ்லேயும் பவுல் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி. ராதா யாதவ் பால் ஓல்ட் ஆகும்போது இன்னும் பெட்டராக சைன் ஆகி பார்த்துருக்கோம். தீப்தி நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் எண்டோ ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆரம்ப காலத்தில் பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கலான ஸ்ட்ராங்கான பிளேயர்னு சொல்லலாம். பூஜாவோட எக்ஸ்ட்ரா பேஸு டெஃபினட்டாக சின்ன டீம்ஸுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கும். பெரிய டீம்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துலையுமே இவங்க நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி பவுலிங் யூனிட்டாகவும் இந்தியாவை பார்க்கலாம். பேட்டிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடிஷ்னலாக பவுலிங் அப்படின்ற இடத்துலையும். நேபாள் சஞ்சனா கட்கா ஓப்பன் பண்ணுறாங்க. முதல் போட்டியில் வேறு லெவல் பண்ணாங்க. 72 நாட் அவுட்டு. இந்த டீமுக்கு ஒரு வெற்றியை தேடி தந்திருக்காங்க. முதல் வெற்றி ஏசியா கப்பில். அதை இவங்களால் பதிவு பண்ண முடிஞ்சுது. சிதரானா மகர் லெஃப்ட் ஆம் மீடியமு டீசெண்டான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். குவாலிட்டி ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். கபிட்டா குன்வ டீசெண்டான ஆல்ரவுண்டர். இவங்களுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். கட்காவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சனால இவங்களை 1 டவுனுக்கு தள்ளினாங்க. டீசெண்டான பேட்டிங் கொடுக்க முடியும். ரைட்டாக மீடியம் பவுலிங்கும் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ பால் வேரியேஷன் வெரைட்டி வச்சுருக்காங்க. அண்ட் எண்டோரில் சில நேரங்களில் நல்லா விக்கெட் எடுப்பாங்க. பட் எண்டோர் இவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை இன்னொரு பக்கம் கபித்தாலாம் இருக்காங்க, அவங்க போட்டுட்ருக்காங்க, அந்த பக்கம் போவாங்களா? இந்து பர்மா லீட் பண்ணுறதுனால அவங்க பவுலிங் நிறைய எடுத்துக்கிறாங்க. பேட்டிங் பேஸ்லேயும் டீசெண்டான பேட்டிங் கொடுக்க முடியும். போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் இனிஷியலாகவே அவுட் ஆகிட்டாங்க. இந்த டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் ருபினா செட்ரி. பட் இவங்க இது வரைக்கும் பெருசாக சைன் பண்ணலை. ரீசெண்டாக செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற பிளேயர் தான். இன்றைக்கி டே அவங்களுக்கான டேவாக இருக்குமா? டெஃபினட்டாக டஃப்பான டே தான் அகென்ஸ்ட் இந்தியா அப்படின்னு போகும்போது. இருந்தால் கூட பவுலிங் பேஸில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி தான் 4 ஓவர் இவங்க எடுத்துப்பாங்க. அதை பார்க்கணும். மஹட்டா பவுல் பண்ணலாம். டீசெண்டான பேட்டர். கபிதா ஜோஷி ரைட்டா மீடியம், சில நேரங்களில் எண்டோரில் வீச வாய்ப்பு. ராவல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு, ரொம்ப லேட்டு. இங்கே ஸ்ரெஸ்தா விக்கெட் கீப்பர். கஜல் ஸ்ரெஸ்தா விக்கெட் கீப்பர். டீசெண்டான பேட்டிங் கொடுக்க முடியும். கொஞ்சம் மேலே வந்தால் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். பட் இங்கே இருக்கிற பிளேயர்ஸே பெட்டராக விளையாடுவாங்க. அப்படின்னால ஸ்ரெஸ்தாவுக்கு லேட்டான அந்த என்ட்ரி தான் கிடைக்கும். டாப்பா ரைட் ஹேண்ட் பேட்டர். கிருத்திகா மரசினி டீசெண்டான பவுலிங் கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு கொஞ்சம் ஒர்க் ஆகலாம். மரசினிக்கான ஓவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கலாம். சப்னான் ராய், ஐரி, அதே நேரத்தில் மம்தா சௌத்ரி அண்ட் பாட்டா இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா? இதை பார்க்கணும்.
மோஸ்ட்லி பேட்டிங் ஆர்டரில் பெரிய மாற்றங்களை செய்ய மாட்டாங்க. பட் போன மேட்ச்சு ஹர்மன்பிரீத்திட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டபோது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல யோசிக்கும்போது ஒரு வேளை சஜீவன் சஜனாவுக்கு வாய்ப்பு கொடுத்து மேலே எதை அனுப்ப பார்ப்பாங்களா, இந்த மாதிரி தான் யோசிக்கணும். அதை பார்க்கலாம் ஆன் டைமில். அண்ட் அந்த காம்பினேஷனை பார்த்து தான் அந்த டிசிஷனும் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்மித்திக்கோ சஃபாலிக்கோ ஹேமலதாவுக்கோ ஹர்மன்பிரீத்துக்கோ உங்களுக்கெல்லாம் வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. தொடர்ந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல புது பிளேயர் வந்தால் மட்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களோன்னு யோசிக்க வைக்குது. நேபாள் இப்படி தான் பர்டிகுலராக பேட்டிங்கில் போவாங்கன்னா கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. பட் பாசிபிள் அப்படி போவாங்கன்னு நம்புகிறேன். பவுலிங் ஆப்ஷன் இந்தியா 5 bowler ஸ்டிக்கில் நிறைய நேரங்களில் போகிறாங்க. இன்றைக்கி அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். ராதா அண்ட் ரேணுகா எண்ட் ஓவரில் அண்ட் சில நேரங்களில் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணாங்கன்னா தனுஜா கன்வர் எண்ட் ஓவரில் வரதுக்கான வாய்ப்பு. ஸ்ரீலங்காவுக்கு பதிலாக தான் தனுஜாவை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அவங்களோட இன்ஜுரி காரணம். அண்ட் தனுஜா எண்ட் ஓவரில் வந்தால் வரலாம். அண்ட் இங்கே பவுலிங் ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதில் இந்து பர்மா கேப்டன் அவங்க நிறைய ஓவர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அந்த டீமோட ஸ்டார் ஆல்ரவுண்டர் ருபினா செட்ரி அவங்களுக்கான முழுமையான ஓவர். பாசிபிளாக குன்வர் கூடவே வந்து ராணா மகர் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட முழுமையான ஓவர் எடுத்துக்கலாம். அண்ட் இந்து பர்மா அண்டு கபிதா ஜோஷி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். இந்து பர்மா இல்லாமல் செட்ரி இல்லை பாசிபிளாக கிரிட்டிகா மகரிஷி. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு லேட்டர் பேஸில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் அங்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. பாசிபிளாக மந்தானா வந்து தொடர்ற மாதிரி இருந்தால் மரசினிக்கான ஓவர் கிடைக்காம போகலாம். ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணும். கிருத்திகா மரசினி நல்ல பவுலராக இருந்திருக்காங்க. நல்ல பவுலிங் கொடுத்தும் பார்க்குறோம். பிக் பேஸில் யோசிக்கும் போது ஹேமலதாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்காங்க. அண்டு 2 மேட்சை நல்லா விளையாடுறதுனால உங்களை வெளியில் தள்ளுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் பார்க்கணும். தயானந்த் ஹேமலதாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஜமீமா ரோட்ரிகஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டீசன்ட் சாய்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். கபிதா குன்வர் நல்ல ஆல்ரவுண்டர். பவுலிங் சைடில் இருக்கனால டக்கோட்டானா கூட நமக்கு பாயிண்ட் குறையாது. அதை நம்ம பார்க்கணும். ஆனால் நம்பர் 3ல் வராங்க. நம்பர் 3ல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருத்திகா மரசினி நல்ல பவுலர். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு ஒரு டீசன்ட் சாய்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள். மந்தனா சஃபாலி வர்மா தீப்தி சர்மாவும் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம பவுலர் சைடு கண்டிப்பாக போகணும். பூஜா வஸ்ட்ராக்கர், ராதா யாதவ், தனுஜா கன்வர் ரொம்பவே சூப்பர் சாய்ஸு. எப்படி ரிஸ்க் எடுத்தால் நல்ல ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இந்த மாதிரி மேட்சஸில். டீம் பாருங்கள். கேப்டன் தீப்தி அண்ட் வைஸ் கேப்டன் பூஜா வஸ்ட்ராக்கர். பூஜா வஸ்ட்ராக்கரோட எக்ஸ்ட்ரா பேஸில் பீட் ஆவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த பேஸில் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். இந்தியன் பவுலர்ஸை கவர் பண்ணுறது டீசெண்டான ஸ்மால் லீக் சாய்ஸு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுன்னா நம்ம நேபாள் சைட்லேருந்து ஒரு சில பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து குன்வர் மாதிரி பிளேயரை ட்ரை பண்ணலாம். பவுலர் சைடு இருக்காங்க. இந்த பர்மா கேப்டனாக இருக்கிறனால முழுமையான ஓவர் போடுறாங்க. அவங்கள மிஸ் பண்ணது கொஞ்சம் ஹாஸாக இருக்கும். அவங்கள விட்டுட்டு கூட நீங்கள் குன்வர் சைடு போகலாம். செட்ரி இது வரைக்கும் பெருசாக பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி இருக்கிற பிளேயரு. நல்ல அவுட்புட் பேட்டிங் பேஸ்லேயும் கொடுக்க முடியும். அதை ஷோ பண்ணியிருக்காங்க. அதை இன்றைக்கி ஷோ பண்ணுவாங்களா நான் பார்க்கணும். கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். அவங்க சைடு ஒரு சிங்கிள் பிளேயர் எடுக்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எனிவே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.